அப்படின்னு சொல்கிறேன். இருந்த 39 பேர் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல். உங்களோட துயரத்தில் எப்படி பங்கேற்கிறதுன்னு தெரியல. ஆனால் இதற்கப்புறம் எல்லாரும் அப்புறம் கம்ப்ளீட் சிஸ்டமிக் ஃபெயிலியர். இந்த சிஸ்டமிக் ஃபெயிலியரில் யார் யார் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் அந்த இடத்துல போய் கொடுக்குறீங்கன்னா உங்களோட என்ன ஓட்டம் தான் என்ன? அப்போ அனாலிசிஸ் சரியா பண்ணலையா? அப்போ அதே மாதிரி தாவேக்காவினரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. 10,000 பேர் வருவாங்கன்னா இட்ஸ் கிராஸ் அண்டர் எஸ்டிமேஷன் பை விஜய். 8:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் 8:30 மணிக்கு தான் வீட்டில் இருந்து கிளம்புறீங்க. நாமக்கல்ல கரூரில் 12 மணிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 மணிக்கு தான் இங்கே அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இவங்க சொல்லியிருக்கணும் போலீஸ் கிட்ட அட்லீஸ்ட் சார் இந்த டிச்சஸ்லாம் இருக்குது அதை மூட சொல்லுங்கள் மாநகராட்சி. இல்லை நாங்களாம் மூடுறோம் அந்த டிச்சஸ். வணக்கம். களத்தின் குரல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அப்படி சொல்லணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் நேற்று கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் 39 பேரின் உயிர் பலி அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல என்னை தடுக்குது. ஏன்னா நேற்று கரூரில் 39 பேர் இறந்துருக்காங்க. அந்த 39 பேரில் குழந்தைகள் 8 பேரும், மகளிர் 16 பேரும், ஆண்கள், எல்லா உயிரும் ஒன்று தானே. அப்படி இருக்கும் பொழுது அந்த இறந்து போன உயிர்களுக்கும் அவங்க பெரிய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே இந்த சோகம் தொண்டையை அடைக்கிற விதமாக தான் இருக்குது. ஏன்னா அது எங்கேயோ தான் நடந்திருக்கு, கரூரில் தான் நடந்திருக்கு. அந்த சோகம் உனக்கு என்னடா சோகம் அப்படின்னு கேட்கலாமா? ஏன்னா அது கண் எதிர்க்க நம்ம பார்க்குறோம். நம்ம கண் எதிர்க்க ஒரு விஷயம் நடக்கும்பொழுது ஒரு மாதிரி சோகம் தொண்டையை பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு 39 பேர் உயிரின்றது ஒரு பூகம்பம் வந்தோ ஒரு வெள்ளம் வந்தோ இல்லை ஒரு இயற்கை பேரிடர் வந்தோ அப்படி போயிருந்தால் கூட மனசு இயற்கை நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த 39 பேர் உயிர் இருக்கு இல்லையா, அவங்க உயிர் போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் சிஸ்டமிக் ஃபெயிலியர். இந்த சிஸ்டமிக் ஃபெயிலியரில் யார் யார் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் பங்கு இருக்குது. மக்கள்லேருந்து, தாவேக்காவினர்லேருந்து, போலீஸ்லேருந்து, ஆளும் கட்சியினர்லேருந்து, எல்லாருக்கும், இந்த எதிர்கட்சியினர்லேருந்து எல்லாருக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. என்னடா எப்படி சொல்கிற இத்தனை? ஏன்னா முதல்ல அவங்க பக்கம் நாங்கள் கண்டிப்பாக நிற்கணும். பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பது தான் சரி. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சமூக ஊடகங்கள்லையும் செய்தி ஊடகங்கள்லையும் போடுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த ஒரு மனிதத்தன்மை அற்று இருக்கோமா? ஒரு இவ்வளோ பெரிய துயர் நடந்திருக்கு, அதுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுட்டு அவங்க பக்கம் நின்று அவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ, இல்லை நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக நம்மளால் என்ன ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியுமோ அதை சொல்லாமல் இவங்களை கொன்னது இவன் தான், இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, பாருங்க பேசாமல் போகிறான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப மலினமான அரசியல். இன்றைக்கி எல்லாரோட முகமும் கிழிப்பட்டு நிற்கிறீங்க நீங்கள். இன்றைக்கி அந்த ஊடகவியலாளர்னு சொல்கிற அத்தனை பேரும் பொய் சாட்சியங்களுக்கு விட்டுட்டு மக்களிடம் தேவையில்லாத விஷயங்களை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்குறேன்னு சேர்த்து உங்களோட முகத்திரை கிழிஞ்சு நிற்கிறீங்க. அதுதான் இன்றைக்கி நடக்கிற விஷயம். ஆனால் இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த சிஸ்டமிக் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டமிக் ஃபெயிலியர் எப்படி நடந்தது, பேசிக்காக அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிவிட்டு இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இதில் பெரிய அளவில் வளவலா குளவலாம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அங்கே பேசிக்கலி என்ன நடந்ததுன்னா, விஜய் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. விஜய் அங்கே ஒரு 5 மணிக்கே அந்த பைபாஸ்லேருந்து இறங்கிட்டார். ஆனால் அங்கே ஒரு 800 மீட்டர் அங்கே அந்த பைபாஸ்லேருந்து, அந்த ஹைவேலேருந்து இறங்கி பைபாஸ்லேருந்து இறங்கி சர்வீஸ் ரோடுக்குள்ளே அந்த பிரச்சாரம் அங்கே எந்த இடத்துல நிற்கிறோமோ அங்கே போகிறதுக்கு ஒரு 800 மீட்டர் இருக்கும். அந்த 800 மீட்டர் கிடக்கிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. இதில் தான் பெரிய பிரச்சனை. இந்த 2.5 மணி நேரம் இன்னும் ஃபாஸ்ட்டாக கடந்திருந்தாங்க மக்கள் இவ்வளோ பிரச்சனைக்குள்ள உள்ளாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கே மக்கள் மட்டும் இல்லாமல் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸும் இருந்தாங்க. அதற்கான வீடியோஸும் நான் உங்களுக்கு போடுறேன். இதன் பிறகு என்னென்னா, அங்கே ஆம்புலன்ஸ் போனதாகவும், அங்கே டிச்சஸ் திறந்துருந்ததாகவும், அதில் மக்கள் நிறைய பேர் விழுந்துதாங்க, அது போல் நிறைய சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் விலாவரியாக நம்ம என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். முதல்ல அனுமதி. இந்த அனுமதி கேட்ட இடம் இருக்கு இல்லையா, இந்த தாவேக்கா அனுமதி கேட்ட இடம் பார்த்திங்கன்னா உழவர் சந்தை திடல், அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டனா, இந்த 2 இடம் கேட்டிருக்காங்க. இந்த 2 இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலுசாமிபுரம் அப்படிங்கிற
அந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கொடுத்த லெட்டரில் 10,000 பேர் தான் இருந்தாங்க. இவங்க கேட்ட இடத்த விட அந்த இடம் இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேலுசாமிபுரத்தை பற்றி செந்தில் பாலாஜி அவர்கள், கரூரை சேர்ந்தவர், என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் பாருங்கள். நான் பார்த்தேன் காலையில் ஒரு 2 எஸ்கேடி மகளில் ஒரு வளைகாப்புக்கு போனோம். முடிச்சுட்டு பாலிடெக்னிக் ஏற்றாப்புல ஒரு பெரிய கறிக்கு போயிட்டு வந்தோம். அந்த ரோடு இருக்கிறதே 80 அடி தான் இருக்கும், நினைக்கிறேன் 60 அடியா இருக்கு, இல்லைன்னா 80 அடியா இருக்கும். அதுல 2 பக்கம் 15 அடி குறைச்சானுங்க தட்டி வைக்கிறது. மீதி அப்ப எவ்வளவு இருக்கும்? 60 அடி ரோட்ல பாஞ்சு 30 போனா மீதி 30 அடி இருக்கு. அப்ப 30 அடிக்கு நிறுத்தினா எப்படி வேணாலும் நிறுத்தலாம். ஏதோ ஒரு குறுக்கு சந்தில கொண்டு போய் போட்டு இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இதுதான் அவர் சொல்லியிருக்கிறது. ஓகேவா? இந்த இவ்வளோ சின்ன இடம், இந்த இவ்வளோண்ட இடத்துல மீட்டிங்கை போட்டு பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையை சொல்கிறேன், இது வந்து விஜய் நடத்தினதுக்கப்புறம் பேசுனது கிடையாது. விஜய் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த அதிமுக நடத்திட்டு அதுக்கு அடுத்த நாள் இவங்க போட்ட கொடுத்துல பேசின விஷயம். அப்படி ஒரு இடத்துல போலீஸ் ஏன் இப்போ பர்மிஷன் கொடுக்கணும்? 10,000 பேர் வராங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 20,000 பேர் வருவாங்கன்னு கன்சிடர் பண்ணி தான் அந்த இடத்த கொடுத்தோம்னாங்க. 20,000 பேர் வர இடம் மாதிரியே தெரியலையேங்க. அது ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு எக்ஸிட் கூட சரியா இல்லையே. ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு எக்ஸிட் தான், மற்ற லேட்டரல் என்ட்ரிஸ் லேட்டரல் எக்ஸிட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்டர்னேட் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸில் எதுவுமே கிடையாது. ஆனால் இதுவே விஜய் கேட்ட இடத்துல, தாவேக்காவினர் கேட்ட இடத்துல 4 பக்கமும் ரோடு. இப்போ ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா கூட மக்களால் மூவ் பண்ணி மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அந்த ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு அங்கே இடம் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டிச்சஸ் இருந்தது. இவங்க கொடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பன் டிச்சஸ் இருக்குது. அப்போ அங்கே மக்கள் மூவ் பண்ணும்போது டிச்சஸில் நிறைய பேர் விழுந்து இறந்துருக்காங்க. இதனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வரணும். டீன் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் கொடுத்து மக்களுக்கு அந்த விஷயங்களை தெரியப்படுத்தணும். இதில் கம்ப்ளீட் விசாரணை நடத்தணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க, நாங்கள் லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனோம்னா அங்கே ஒரு 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்காங்க, ஒரு 60,000 வரைக்கும் மக்கள் பிடிக்கும், அந்த மாதிரி இடம் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் இவங்க இந்த இடத்துல தான் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே உதயநிதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ் ஸ்டாண்டு, கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் ஆனா இருக்குது, அங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த இடமுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல ஃப்ரீயான இடம், அங்கேயுமே கொடுத்துருக்கலாமே, ஏன் அங்கே கொடுக்கல? ஏன் வேணும்ட்டு அந்த ஒரு இடத்துல போய் கொடுத்தீங்க? கேட்டால் அதிமுக அங்கே தான் இருக்கு. ஏங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல வைக்கணும்னு நினைக்காதீங்க. இங்கே கூட்டம் எப்படி வருது, அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, நாங்கள் அதுக்குள்ளே தான் அவங்க எல்லாரையும் வந்து உள்ளே போய் நெருக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. கிடையாது. மக்கள் வராங்க, மக்கள் அலையலையாக வராங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பெரம்பலூரில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, திருச்சியில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, திருவாரூரில் எக்ஸாம்பிள், காலைல நாமக்கல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் அந்த இடத்துல போய் கொடுக்குறீங்கன்னா உங்களோட எண்ண ஓட்டம் தான் என்ன? அப்போ அனாலிசிஸ் சரியாக பண்ணலையா? அப்போ அதே மாதிரி தாவேக்காவினரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 10,000 பேர் தான் வருவாங்கன்னா இட்ஸ் கிராஸ் அண்டர் எஸ்டிமேஷன் பை தாவேக்கா. ஏன்னா போலீஸ் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 27,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் அதை விட அதிகமாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. 27,000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி பேட்டர்ன் தெரியும். அந்த பேட்டர்ன் தெரிஞ்சும் நீங்கள் அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களோட எண்ண ஓட்டம் தான் என்ன? இவங்க கேட்ட இடத்துல கொடுத்துருக்கலாமே. இவங்க கேட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்ட இடத்துல இருந்து நான் கரூர் அரசு மருத்துவ இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு 7 கிலோமீட்டர். இவங்க கேட்ட இடத்துக்கும், அதாவது தாவேக்காவினர் கேட்ட இடத்துக்கும் கரூருக்கும் பார்த்தீங்கன்னா, கரூர் ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் சேவையில் எத்தனையோ மக்கள் உயிரை காப்பாற்றிருக்கலாமே. அங்கே இந்த மருத்துவர் என்ன சொல்கிறார், டீன் என்ன சொன்னால் அரைவ் டெட்டே 39 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஃபேக்சுவலி ரைட்டுன்னு தெரியல. ஏன்னா அங்கே சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச்சூரியில் போயிட்டு வெளில உயிரோட வரவங்களாம் 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரூர் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அமராவதி ஹாஸ்பிட்டலில் இவங்க கேட்ட சிச்சுவேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் பஸ் ஸ்டாண்ட் ரவுட்டன், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே கொடுக்காம ஒதுக்குப்புறமாக போய் கொடுத்துட்டு அங்கே ஒரே ரோடு ஒரே எக்ஸிட் தான் இருக்குன்னா இது அட்டர் அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர். இட்ஸ் அல்டிமேட் ஃபெயிலியர் பை போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்புறம் விஜய்க்கு வரும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பிரச்சனைன்னு கேட்டால் கிடையாது. விஜய் 8:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் 8:30 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. நாமக்கல்ல கரூரில் 12 மணிக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 மணிக்கு தான் இங்கேருந்து பரப்புரையை முடிச்சுட்டு அங்கே கிளம்புறீங்க. அப்புறம் எதுக்கு தப்பான விஷயங்களை ட்விட்டரில் எதுக்கு அப்லோட் பண்ணுறீங்க? உங்களோட பேச கேட்டு தானே மக்கள் அங்கே வந்து நிற்கிறாங்க. உங்களுக்காக தான் அங்கே வந்து நிற்கிறாங்க. உங்களுக்காக அங்கே டீஹைட்ரேட் ஆகி அங்கே எத்தனை பேர் சாவுறாங்க. அப்போ இதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களும் எடுத்துக்கணும். இதன் பிறகு அடுத்து டிஜிபி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உரிய போலீஸை கொடுத்துட்டோம், நாங்கள் 50 பேர் கொடுத்துருக்கோம். எப்படிங்க 10,000 பேர் 20,000 பேர் வருவாங்க நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறீங்க? நீங்களே சொல்கிறீங்க 20,000 பேருக்கு எப்படிங்க 50 பேர் கண்ட்ரோல் பண்ண முடியும்? விஜய் வாகனம் போகிறது இல்லையா, அந்த வாகனம் அந்த பைபாஸ்லேருந்து இறங்கி உள்ளே வரதுக்கு அந்த 800 மீட்டர் இருக்குது. அந்த 800 மீட்டர் கிடக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது.
அந்த 2.5 மணி நேரத்துக்கு அந்த இடத்துல ஆல்ரெடி முன்னாடியே பேரிகேட்லாம் போட்டு கயிறை கட்டி அங்கே மக்கள் யாரும் வர விடாமல் பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பர்ஸ் ஆகிருப்பாங்க. பஸ்ஸு வரும்போது ஈஸியாக அந்த 2.5 மணி நேரம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் வந்திருக்கும். அந்த 2.5 மணி நேரம் மக்கள் அந்த இடுக்கத்தில் நின்றுக்க தேவையில்ல. அப்போது பிளானிங் ஃபெயிலியர். இது தாவேக்காக்கும் தான் இந்த பொறுப்பு இருக்கணும். ஏன்னா அவங்களும் போலீஸ்கிட்ட கேட்டுக்கணும், சார் இங்கே இது மாதிரி பேரிகேட் போடுங்க, இங்கே கயிறை கட்டுங்க. ஏன்னா இதுதான் கேடஸ், அந்த கேடஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த தாவேக்கால கரூரில் இப்போ யார் இருக்கா, அங்கே யாருக்கு இப்போ இந்த மேனேஜ் பண்ண தெரியும்? இதுக்கு தான் மூத்த தலைவர்கள் வேணும். அங்கே மூத்த தலைவர்கள் இல்லை, இந்த மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க இல்லை. அதுதான் இதோட ஃபெயிலியருக்கு இன்னொரு காரணம். ஏன்னா போலீஸோட சிஸ்டம் ஃபெயிலியர்னா இவங்களும் ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர், இவங்களும் அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இவங்க சொல்லியிருக்கணும் போலீஸ்கிட்ட, அட்லீஸ்ட் சார் இந்த டிச்சஸ்லாம் இருக்குது அதை மூட சொல்லுங்கள் மாநகராட்சி, இல்லை நாங்களாம் மூடுறோம். அந்த டிச்சஸ் ஓப்பனாக இருக்குது, அந்த டிச்சஸில் வந்து எத்தனை பேர் இருந்திருக்காங்க, அந்த டிச்சஸை மூடலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே பேரிகேட், அதாவது விஜய் போகிற வேன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு மட்டுமாச்சும் ஒரு கயிறை கட்டி பேரிகேடை போட்டு அந்த இடத்த மட்டும் அந்த பஸ்ஸு போகிறதுக்கு ஏகுவாக பண்ணியிருந்தாங்கன்னா 2.5 மணி நேரம் மிச்சமாக இருக்கும். அந்த 2.5 மணி நேரத்தில் மக்கள் அவ்வளோ சஃபகேட் ஆகிருக்க மாட்டாங்க. மொதல் விஷயம். 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான போலீஸ். அதே மாதிரி அங்கே தடியடி நடக்குது அந்த கூட்டத்தில். அப்படி அந்த தடியடி நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா மக்கள் செதறாங்க. மக்கள் செதறும்பொழுது மக்கள் வெள்ளம் அலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் அலையை நான் கண்ணில் பார்க்குறேன். போலீஸ் அடிக்கிறத நான் பார்க்குறேன். அந்த அடிக்கும்பொழுது மக்கள்லாம் செதறாங்க. ஒரு கட்டத்தில் போலீஸுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. போலீஸ் வந்து தள்ளி விட்றாரு இல்லையா, அந்த தள்ளி விடுற போலீஸும் இன்னொரு போலீஸ் ஏன் தள்ளி விட்றான்னு அவரை பிடிச்சி திட்டுறாரு. இந்த வீடியோவில் நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 50-60 போலீஸ் எப்படி ஒரு 27,000 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போது இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஃபெயிலியர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரோஆக்டிவாக போலீஸ் என்ன மெஷர் எடுத்தீங்க? இத்தனை பேர் கூட்டம் வராங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 பேர் 200 பேர் அனுப்ப வேண்டியதானே? 200 பேர் அனுப்பி கையில் பிடிச்சி அங்கே அந்த பரப்புரை வண்டி அங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டியதானே? நேரம் ஆக கூட்டம் அதிகமாகுது, அப்போ நிறுத்துங்க. இதுக்கு மேலே மக்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு நிறுத்துங்க. அதே மாதிரி பஸ்ஸு கூட வர வண்டியெல்லாம் எடுத்து நிறுத்துங்க. அது உங்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்குமா. தாவேக்காவினர் சொன்னால் எப்படி கேட்போம்? தாவேக்காவினர் சொல்கிறது அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஆனால் பவர் இல்லை. உங்ககிட்ட பவர் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உங்ககிட்ட தான் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருந்து விஜய் கூட வந்த வண்டியெல்லாம் நிறுத்திட்டு விஜயோட வண்டியை மட்டும் உள்ளே விட்டுருக்கணும். அதுதான் இங்கே நடந்த ஒரு நிர்வாக சீர்கேடு. அங்கே மேனேஜ்மெண்ட்டில் நடந்த ஒரு பெரிய தப்பான விஷயம் அது. இன்னொன்று அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மக்களாகிய நம்மளுக்கு எங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி போச்சு? ஒரு தடவை விஜய் சொல்கிறாரு, குழந்தைங்களை கூட்டு வராதிங்க, ப்ரெக்னென்ட் உமனை கொண்டு வராதிங்க, விமனுமே வீக்காக இருந்தால் வராதிங்க, வயசானவங்க வராதிங்கன்னு எத்தனை பார்ட்டி லீடர் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு. இவர் சொல்லியும் எனக்கு புரியுது, உங்கள் ரசிக்கிறீங்க, உங்களோட தலைவரை ரசிக்கிறீங்க, எனக்குமே அவரை பிடிக்கும், நானுமே வந்தால் போய் பார்ப்பேன். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் இல்லையா? நம்ம குழந்தைய விட்டுட்டு போகிறோம். நம்ம ஆல்ரெடி திருச்சியில் பார்த்துருக்கோம், திருவாரூரில் பார்த்துருக்கோம், எவ்வளோ கூட்டம் வராங்க. இது நம்ம குழந்தைய எப்படி பாதிக்கொண்டது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரியாமல் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா திஸ் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன், அவ்வளோதான். ஏன்னா இது ரொம்ப தெளிவாக தெரியுது. கேட்ட இடத்த கொடுத்துருந்தா இவ்வளோ நடந்திருக்குமானா தெரியல. அங்கேயும் நடந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஏன்னா திருச்சியில் நடக்காதது, திருவாரூரில் நடக்காதது, நாமக்கல்ல நடக்காதது, நாகப்பட்டினத்தில் நடக்காதது, இங்கே ஏன் நடந்தது? இந்த கேள்விக்கான பதில் விசாரணையில் தெரியணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 200 ரூபாய் ஊடகவியலாளர் இருக்காங்க இல்லையா, பல தவறான தகவல்களை அனுப்புகிறாங்க. ஏன்னா இவங்க ஏன் 10,000 பேர் கேட்டாங்க? இவங்க எங்கே காசு கொடுத்தா கூட்டுறாங்க? உங்களை மாரி 200 ரூபா கொடுத்தா கூட்டுறாங்க மக்களை. மக்கள் தன்னெழுச்சியாக வராங்க. அங்கே வர்றவங்க அத்தனை பேர் தொண்டன் மட்டுமா? அங்கே வர்றவங்களில் பல பேர் ரசிகருக்காங்க. நீங்களே சொல்கிறீங்களா வர்ற எல்லாருமே ஓட்டாயிட மாட்டாங்கட்டு? அப்போ தெரியுதுல்ல, வர்றவங்க எல்லாருமே தொண்டர்கள் கிடையாது. வர்றவங்க சில பேர் அவரை பார்க்க வராங்க, அண்ணனாக நினச்சி பார்க்க வராங்க, தலைவராக நினச்சி பார்க்க வராங்க, ரசிகராக நினச்சி வராங்க, தன் மகனாக நினச்சி வராங்க. இப்படி வரவங்கள இவங்க இதெல்லாம் எப்படி கணக்கு தெரியும்? இதை கணக்கு தெரிஞ்சு வச்சது இன்டெலிஜென்ஸ் பியூரோ. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது. அப்படி இருக்கும்போது இந்த ஊடகவியலாளர்கள்லாம் விஜய் தேவையில்லாமல் குற்றம் சாட்டுறது, அசிங்கமாக பேசுறது, கொலையாளின்னு சொல்கிறது. அப்போ கள்ளக்குறிச்சியில் கொலையாளி சிஎம் தானா? அப்போது அஜித் வழக்கில் கொலையாளி சிஎம் தானா? சிஎம் தூக்கி ஜெயிலில் போட்டலாமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்மளுக்கு எழும் இல்லையா? அதுபோல் இந்த ஃப்ளைட் ஷோ நடந்தது இல்லையா, ஏர் ஷோ, அதில் நடந்ததுக்கு சிஎம் பொறுப்பேற்று ஜெயிலுக்கு போயிடுவாரா, ரிசைன் பண்ணிவிடுவாரா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குல்ல. ஏன்னா சிஎம்க்கு இல்லை அதிகாரம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, இந்த 3 விஷயமும் சிஎம் கிட்டே இருக்குது. விஜய் கிட்ட பவர் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி விஜய் கிடையாது.
ஏன்னா லீகலி அக்கௌண்டபிலிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டையும் சிஎம்கிட்டையும் இருக்குது. அதை பண்ணி தவறிட்டீங்க. அதன் பிறகு இந்த ஊடகவியலாளர் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, பொய்யான தகவல்கள். இந்த ரோடு அகலம், இந்த ரோடு அகலத்தில் பார்த்து 80 அடி ரோடு, அது இவங்க கேட்ட ரோடு வந்து சின்ன ரோடு. அப்போ இவங்க பிளான் பண்ணி அங்கே கொண்டு போய் அவங்கள கொல்ல பார்த்துருக்காங்க. இந்த சேதாரத்தை போலீஸ் கம்மியாக்கிருக்கு அப்படின்னு வாய் கூசாமல் சொல்கிறாங்க. இதற்கு நான் ட்வீட்ஸ் எடுத்து போடுறேன். எவ்வளோ ஒரு துச்சமான ஒரு மலினமான பிணந்தின்னி அரசியலை இவங்க பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஏன்னா இவங்க கேட்ட இடத்துல, அதாவது போலீஸ் தந்த இடத்துக்கும் இவங்க கேட்ட இடத்துக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க கொடுத்த இடம் அகலமாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப சின்ன இடம். ஆனால் இவங்க கேட்ட இடம் கொஞ்சம் குறுகலாக இருந்தாலும் போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. 4 பக்கமும் மக்கள் வந்து போகிறதுக்கு வழி இருக்குது. ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தால் போகிற இடத்துக்கு வழி இருக்குது. ஆம்புலன்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு 4 கிலோமீட்டர் தான் அப்படின்ற பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு பையன் கதறான் எங்களுக்கு. நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அப்யூஸ் பண்ணுறாங்க, விக்டிம் அப்யூசிங் இவங்க பண்ணுறாங்கங்க. இந்த திராவிட கூட்டம் பண்ணுறாங்க விக்டிம் அப்யூசிங். என்னன்னா அங்கே 13 வயசு தன் குழந்தையை இறந்த பெற்றோர் அவங்களுக்கு தேவையான வகையில் கிரீஃபை ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட துயரத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அவங்க தான் எடுக்கணும். அவங்க இது விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, இது பாதுகாப்பு தரல, மக்களுக்கு சரியான பாதுகாப்பு தரல, இது நடந்ததுன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் அந்த குற்றச்சாட்டை பார்க்காம யூ ஆர் கில்லிங் த மெசஞ்சர், இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த மெசேஜ் ஆர் கில்லிங் த மெசஞ்சர்ன்ற மாதிரி அவங்கள அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் பொம்பளை, இதெல்லாம் எப்படி பெற்றிருக்கும், இது எப்படி வளர்த்துருக்கும் அப்படின்னு அவங்கள அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உங்களோட திராவிட கொள்கையா? விக்டிம் பக்கம் நிற்காம விக்டிம் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அசிங்கமாலாம் உங்களுக்குலாம். நீங்களாம் இன்னும் ஊடகவியலாளர்கள். உங்களுக்கு கொஞ்சமாச்சு ஊடக தர்மமும் கொஞ்சமாச்சு ஊடகவியல் வேல்யூவும் இருந்தால் நீங்கள் இதை பண்ணுவீங்களா? இவங்களாம் தான் ஊடகவியலாளர் சேர்ந்து இந்த பத்திரிகையில், இந்த நியூஸ் சேனலில் பேசுறது, டிபேட் சேனலில் பேசுறது. அடுத்த வாட்டி இவங்கெல்லாம் ஊடகவியலாளர்னு போடாதீங்க. பிணந்தின்னி அரசியல் பிழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விக்டிம் அப்யூஸ் பண்ணுறாங்க. இறந்தவர்களும் தற்கொலை கூட்டம்னு சொல்கிறாங்க. அங்கே போய் நின்றவங்க எல்லாம் தற்கொலை கூட்டம்னா இறந்தவர்களும் தற்கொலைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? மட்டமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது இன்னைக்கு வந்து மலினமான அரசியல். அன்றைக்கி 1967 எத்தனை பேரோட இறப்பின் மீது நீங்கள் ஒரு ஆட்சி அமைச்சிங்களோ அதே தான் இந்த வாட்டி நீங்கள் பண்ண போகிறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம், இதற்கான கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் 10 நிமிஷத்தில் ஸ்பாட்டுக்கு போயிட்டார். விஜய் முடித்த ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷத்தில் செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டார். அங்கேருந்து விஜய் போகிறதுக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆச்சு. அவர் கரெக்டாக 25 நிமிஷத்தில் அங்கே போயிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே ஊடகம் எப்படி அங்கே ரீச் ஆச்சு, அது மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த கேள்விகளை எழுப்பி இந்த பிரச்சனையை திசை திருப்ப நான் விரும்பலை. இந்த பிரச்சனை இதை எப்படி சால்வ் பண்ணுறதுல தான் போகணும். இதற்கப்புறம் வர விஷயங்களை எப்படி சால்வ் பண்ணுறது தான் இதுக்கப்புறம் டைரக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்தவர்களுக்கு 10 லட்சமும் அப்புறம் அடிபட்டவர்களுக்கு 1 லட்சமும் தனியார் மருத்துவமனையில் ஒரு சில பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த தாவேகா விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இறந்தவர்களுக்கு 20 லட்சமோ அடிபட்டவர்களுக்கு 2 லட்சமோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா அந்த 200 ரூபாய் ஊடகவியலாளர்கள் விஜய் அங்கே இருந்திருக்கணும், விஜய் மக்கள் கூட இருந்திருக்கணும். மக்கள் கூட இருக்கிறதுனா அந்த இடத்துல இருக்கிறது இல்லைங்க, மக்கள் அந்த துயரத்தில் கூட நிற்கிறதுன்னு அங்கே போய் நிற்க முடியுமா? அவன் அங்கே நின்றாருன்னா இன்னும் பிரச்சனையாகும், கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். உங்களோட எண்ணம் என்ன? விஜய் அங்கே போய் நில்லுன்னு சொல்கிறது மூலமாக உங்கள் எண்ணம் பிரதிபலிக்குது, உங்களோட எண்ணம் வெட்ட வெளிச்சமாகுது, தெரியுதா உங்களுக்கு? உங்களோட முகத்திரை கிழியுது. விஜய் போய் அங்கே நில்லு, நீ அங்கே இருக்கணும், நீ வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். ஒருத்தர் துயரத்தை ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யாருங்க இதேமாரி தான் ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு? இதே வாய்கள் ஏன் முதலமைச்சர் கேட்கல கள்ளக்குறிச்சியில் போகலன்ட்டு? இதே வாய் ஏன் முதலமைச்சரை ரிசைன் பண்ண சொல்லலை ஏர்போர்ட்டில் அந்த ஏர் ஷோவில் ஸ்டாம்பிட் நடந்தப்போ? இந்த வாய்கள்லாம் எங்கே வாடகைக்கு விட்டுருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த வாயில்? இது மாதிரி மலினமான அரசியல் சுற்றிலும் நடக்குது. ஆனால் நம்ம இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம்னா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அருணா ஜெகதீசன் கமிட்டின்னு ஒன்று போட்டு, தனிநபர் கமிட்டி போட்டு இதை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இதே அருணா ஜெகதீசன் கமிட்டி 2017 ஸ்டெர்லைட் இஷ்யூவில் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க. அதை தூக்கி அப்படியே கிடப்பில் தூக்கி போட்டாங்க. அங்கே அதில் என்னால் இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ப்ரமோஷனும் கொடுத்துட்டாங்க. இதுதான் இவங்க அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்டை கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். அடுத்து சந்துரு அவர்கள் கமிட்டி கொடுத்த ஒரு ரிப்போர்ட், அந்த சாதிய இதுகளுக்கு எதிராக, அந்த ரிப்போர்ட்டையும் தூக்கி வச்சாச்சு. இவங்களோட கமிட்டி ரிப்போர்ட்ஸ்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், எஸ்ஐடி வேணும். எஸ்ஐடி போட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இதில் என்ன பண்ணீங்களோ, ஹைகோர்ட்டோட
ஹைகோர்ட்டோட பர்வியூவில் ஒரு எஸ்ஐடி கமிட்டி போட்டு இதை கம்ப்ளீட்டாக விசாரிக்கணும். ஏன் போலீஸ் கேட்ட இடத்துல அனுமதி தரல, இவங்க ஏன் லேட்டாக வராங்க, இவங்க ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பண்ணுச்சு, இன்டெலிஜென்ஸ் பியூரோட ரிப்போர்ட் என்ன, இது ஏன் சரியாக ஆர்கனைஸ் பண்ணல, 10,000 பேருக்கு 50 போலீஸ் போதுமா, 2,000 பேருக்கு 50 போலீஸ் போதுமா, இந்தமாரி விஷயத்தை கேட்டு எஸ்ஐடி ப்ரோப் பண்ணி, இல்லை அட்லீஸ்ட் சிபிஐ ஆச்சு இதை எடுத்து சிபிஐ ப்ரோப் பண்ணி இந்த விஷயத்தை மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா விஜயை பற்றினதோ இந்த அரசை பற்றினதோ கிடையாது. ஒரு கூட்டம் கூடுதுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதை எப்படி ட்ரெயின்டான ஒரு ஃபோர்ஸ் கீழே இறக்கணும் அப்படிங்கிற விஷயம் காமன் கிரவுண்ட்ஸ் இதுக்கு வரணும். ஏன்னா விஜய் இன்றைக்கி ஒன்று பண்ணார், அது இது வரைக்கும் எந்த மாநாட்டிலையுமே பண்ணல, எந்த பரப்புரையிலையும் பண்ணல. இன்றைக்கி விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு மேலே காட்சி கழிச்சார், மக்களை மேலே பார்த்துட்டு கை காமிச்சிட்டு கீழே போனார். அது ரூல்ஸை உடச்சது தான். ஆனால் அங்கேருந்து அந்த பஸ்ஸு மூவ் ஆனனா அவர் மேலே கை காட்டினா மட்டும்தான் முடிவுன்றதுனால அவர் மேலே கை காட்டிட்டு போனார். இதனால் அவர் மேலே கேஸ் விடும்னா கண்டிப்பாக விடும். ஆனால் அந்த இடத்துல அவர் அதை பண்ணதுனால தான் பஸ்ஸு மூவ் ஆச்சு. இது ஏன்டா பஸ்ஸு முன்னாடியே நிறுத்தி பேசியிருக்கலாமேன்னு கேட்டால், பஸ்ஸில் இருந்து அந்த ஸ்பீக்கர் ஃபெசிலிட்டியெல்லாம் அங்கே தான் இருக்குது. மீடியாவுக்கு டிவிக்கு வர ஃபீடும் சரி, அங்கே மக்களுக்கு கேட்கக்கூடிய ஸ்பீக்கரும் அங்கே தான் வச்சுருக்காங்கன்னும் போது அங்கே தான் போய் பேச முடியும். அது ஒரு பிரச்சனை. அப்போ போகிற வழியை சரியாக மெயின்டைன் பண்ணிடணும். அதுபோல் கைட்லைன்ஸ், காங்கிரிகேஷனல் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மக்கள் ஒன்று கூடுற இடத்துல எந்த மாதிரி விஷயங்கள் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும், காவல்துறையோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கட்சியினரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஈவெண்ட் ஆர்கனைசரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களுக்கு எவ்வளோ நேரம் பர்மிஷன், இது எல்லாமே ஒரு கைட்லைனாக ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இதற்கப்புறம் வரப்போகிற காலகட்டங்களில் நிறைய பரப்புரைகள், நிறைய பிரச்சாரங்கள் நடக்க போகுது. இதற்கான கைட்லைன்ஸை சரியான வகையில் அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்பார்ஷியலாக இருக்கணும். ரூலிங் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அப்போசிஷன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இம்பார்ஷியலாக நடந்து எல்லாருக்கும் சரியான ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஹைகோர்ட் ஆர்டர். அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், இறந்த 39 பேர் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல். உங்களோட துயரத்தில் எப்படி பங்கேற்கிறதுன்னு தெரியல. ஆனால் இதற்கப்புறம் எல்லாரும் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. இதற்கப்புறம் இதனால் ஒரு உயிர் போகக்கூடாது. அதுதான் இந்த இறந்த 39 பேருக்கு இந்த தாவேக்காவினரும் சரி, அரசியல் கட்சியினரும் சரி செய்யக்கூட சரியான நியாயம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுறேன். நன்றி.